இது யாரும் நாங்கள் குடும்பத்தில் யாரும் குடும்பத்தில் சுத்தவர்கள் வாழ்ந்து சுத்தவர்கள் எந்த கோயிலுக்கான ரொம்ப ரூபாய் அதை ரெக்கார்டாக எடுத்து பண்ணிக்கிறாங்க. கோயிலாக எதுவும் பண்ணுறது நான் எனக்கு அது மாதிரி இல்லை சார், எனக்கு ஒரு இது மாதிரி அவங்களுக்கும் பண்ணி கொடுத்தா காசு சொல்லியிருக்கேன். கோயிலுக்கு ஏதாவது ஹெல்ப் சொல்லுறீங்களா வசூல் சொல்ல பண்ணி கொடுத்தாங்க இந்த காசு மயிலாடுதுறைக்கும் அதுக்கும் 1 மீட்டர் இருக்கும். அவங்க கோயிலுக்கு என்ன நீங்க பண்ணிருக்கீங்களா சார் தபால் நீங்க கொடுத்த தபால் சார் உங்க கேஸ் கம்ப்ளைண்ட் அனுப்பின தபால் அந்த அட்ரஸ் இது மட்டும் வாங்கிக்கோங்க. அட்ரஸ் அந்த மாவட்ட வளாகம் இல்ல அப்ப இது வந்ததுக்கு நீங்க ரெடி பண்ண முடியாது. அவங்க வரல அதான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் தபால் கொடுத்தா பாஸ் அந்த பாஸ் எடுத்தாங்க சார். அப்ப வந்து நாங்க குத்தகை கொடுக்கணும் வனத்துறை டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு வனத்துறை நாங்க குத்தகை கொடுக்கணும். இப்போ அந்த இடம் வந்து அவர் கட்டுப்பாட்டில் உள்ளது. பணம் கட்டணும் சார். குத்தகை போனால் கவர்மெண்ட் கட்டுவாங்க. கட்டுப்பாட்டில் அவங்க வந்து வந்து தபால் கொடுத்தனாலும் அவங்க எந்த இடமே எங்களுக்கு தெரியாது. பிரச்சனை இருக்கிறதால அவங்களுக்கு தெரியாது. அவங்க அங்கே சம்மந்தப்பட்ட அவங்க தான் வைக்கணும். இந்த இடம் வந்து கோயில் உள்ள இருக்கணும். அந்த கோயில் உள்ள இருக்கிறது போகிறதுக்கு ரைட்டாக ஏற்பாடு பண்ணுறது. கோயில் வழிபடுறதுக்கு சாமி கும்பிடுறதுக்கு வழிபடுறதுக்கு ரைட்டாக ஏற்காடு ரைட்டாக இருந்தாலும் அவங்க போய் சாமி கும்பிடலாம். புதுசாக புதுசாக அப்படி இந்த கட்டணம் கட்ட முடியாது சார். இவ்வளோ சாமி கும்பிடலாம் வரலாம். அதான் சார் யாரும் உரிமை பண்ண உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்துச்சு அதை வச்சு நீங்கள்
கையெழுத்து வாங்கப்பா. அடே அடி போட்டா நீ படம் இப்போ பிள்ளையார் அவங்க வச்சிருக்காரு. எங்க வீட்டு வேலை பொண்ணு சொன்னீங்க, பிள்ளையாருக்கு வச்சிருக்காரு. குழம்பு கூடாதுன்னு சொன்னீங்க. யாரும் பிள்ளைங்கெல்லாம் வச்சுக்கலாம், யாரும் அலோவ் பண்ண கூடாது. விற்கார எழுதி வாங்க. நாங்கள் பேர் வச்சது கோயிலை கேட்கத்தான் வச்சோம். நாங்கள் எல்லாம் பிடிக்க வைக்கிறது 4 மணிக்கு படையல் பண்ணுறோம். கவுச்சி வெளியில் வைக்கணும். அந்த சாமியை கட்டுப்படும் போது நாங்கள் ஒரு சாமியை மூடிடுவோம். மூடிட்டு வெளியே வரும்போது 4 மணிக்கு என்னைக்கு கவுச்சி வைக்கணும். இது எல்லாம் போன வருஷம் கொடுத்தா தெரியாமல் கொடுத்தோம். வழிபாடு பண்ணலாம் எடுத்து கொடுத்தோம். நாங்கள் செஞ்சுட்டோம். ஒரு வருஷம் ஒரு வழிபாடு பண்ண முடியாது. நாங்கள் இடத்த இடத்த பிடிச்சிட்டு இருந்தாலும் உருவாக்கப்பட்டிருக்கோம். முதல்ல வந்து சின்னமாக்கிருக்கேன், கல்லுச்சலை வச்சிருக்கேன். அதுக்கு உருவாக்கம் கொடுத்து ஒரு சிலையாகி இதை பொண்ணு முதல்ல மண்பானையில் மண்ணை செஞ்சது உலகம் வச்சு ஊராட்சி பிரச்சனை ஆகிடுச்சு. தான் உருவாக்கி இப்போ சிலையாக கிடைக்கும். அதுக்கு பொருள் நாங்கள் சிந்தித்தம் பண்ணி நாங்கள் பிள்ளையாருக்கு படிக்கிறதா சார் பிள்ளையார் கேட்டு அது ரெக்கார்டெல்லாம் நாங்கள் ரிசல்ட் பண்ணதுலேருந்து இது எத்தனை வருஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக போகிறது எல்லாருக்கும் அது இப்போ நான் சார் கோரிக்கை தான் பேச வேண்டாம். எங்கள் கோரிக்கை தான் சார். எங்களுக்கு வந்து நாங்கள் தற்போது வைக்கிறேன் சார். இது வந்து 9 தலைமுறை மேற்கொண்டு தான் இருக்குது. நாங்கள் இப்போ இடையில வச்சு கும்பல நாங்களாக உருவாக்க கிடையாது. எங்கள் அப்பா மாநகரத்தில் வந்து கட்டி போயிட்டு வந்திருந்தார். 40 வருஷம் உருவாக்க நாங்கள் போய் கிடந்துருக்கு. நாளையாச்சு எல்லாருக்கும் எல்லாரும் மக்களுக்கு தெரியும். 40 வருஷத்துக்கு இருக்கிட்டு மெனக்கெட்டு நாங்கள் வளர்ப்பட்டு அதை முயற்சி பண்ணி கும்பாதி நடத்தி 4 ஆண்டு திருவிழா பண்ணி ஓடிட்டு இருக்கோம். 4ஆம் வருஷம் ஓடிது. நாங்கள் மெனக்கெட்டு பெருசாக பண்ணது. அதுக்கு முன்னே காடு உள்ள வந்து சாமி போவாங்க. அப்புறம் தான் வெளியே வருவாங்க. அவங்க சொல்லிட்டு கோரிக்கை அது வரைக்கும் நான் வேற பேச்சு. இங்கே என்ன கோரிக்கை வச்சுக்கோ அதான் பேசும். சும்மா நீங்கள் வந்து நீங்கள் சொல்லி அவங்க பேசக்கூடாது. சொன்னா சொல்லட்டும். அது வந்து நமக்கு தப்பு கிடையாது. அவங்க இல்லைன்னு சொன்னாலும் இல்லைன்னு இருக்கட்டும். அதெல்லாம் தப்பு கிடையாது. நீங்கள் நான் நீதி கொண்டு வரல. அதை அது பார்த்துக்கணும். அதுதான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்.
நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அதை நாங்கள் பாதகம் தனி பாதகம் வந்து வர்றது அது நீ வாங்க வாங்க அது அது சரி சார் போட்டோ எடுக்கிறீங்க தலை என்ன தலை